grey mark intersection இருக்கு, அவங்க இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன். I'm on it. Okay? Yeah. Okay. சொல்லுங்க அம்ஜத். சார், கோவா போலீஸ்ட்டு ஏர்போர்ட் ரயில்வே ஸ்டேஷன் சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டிருந்தோம். அவங்க அஃபிஷியல் ஆர்டர் காப்பி கேட்குறாங்க. ப்ரொசீட் பண்ணிட்டா சார்? தேவையில்லை, ஏன்னா இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்தாலும் நம்ம தான் நோட்டிட் பண்ணோம், தெரியும். எஸ் சார். அவங்க அங்கே போக வாய்ப்பில்லை. அம்ஜத் 5:45 நம்ம ரிசார்ட் போனோம். கரெக்ட் சார். 3 மணி வரைக்கும் பசங்க முடிச்சுன்னு சொன்னானுங்க. எஸ் சார். அந்த 3 hours கேப்பில் தான் அந்த பொண்ணுங்க அங்கேருந்து கிளம்பியிருக்கணும். பை ரோடு தான் கிளம்பியிருக்காங்க, ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாங்க. ரிஸ்க். I'll tell you what. அம்ஜத், சொல்லுங்கள் சார். கோவாலேருந்து வெளியே போனதுக்கப்புறம் நியரஸ்ட் ஏர்போர்ட் இல்லை ரயில்வே ஸ்டேஷன் எதுன்னு பாருங்கள். ஓகே சார். அங்கேருந்து கிளம்பின ஃபர்ஸ்ட் வெஹிக்கிள், அதாவது ஃபர்ஸ்ட் ஏர்க்ராஃப்ட் இல்லை ஃபர்ஸ்ட் ட்ரெயின் எந்த மேஜர் சிட்டியை கனெக்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். ஷூர் சார். அதை கண்டுபிடிச்சிட்டா ஐ திங்க் வில் பி ஆன் த ட்ரெயில். யா. எஸ் சார். மரிதாபத்திற்குரிய என் வாழ்க்கையில படையெடுக்க உன் கைக்கு கிடைச்சது காதலுங்கிற அந்த புனிதமான மலர்தானா? அதை வச்சா நீ என்ன வீட்டிட்ட? அவளுங்களை ஏதாவது பண்ணுண்டா, எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி வச்சு செய்யணும் மச்சான். செய்யலாம். பட் அவளுங்க தான் கேடியாச்சே, அவங்களோட உண்மையான பேர் கூட நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், அவளுங்களும் நம்மள மாதிரி தான். அது போதும், அதை வச்சு பிடிச்சிடலாம். மச்சி, ட்வீட் மாதிரி இருக்கு, கொஞ்சம் புறா மாதிரி சொல்லேன். சிம்பிள் மச்சி. நம்மளா இருந்த அவங்க சுச்சுவேஷனில் என்ன பண்ணியிருப்போம்? ஃபர்ஸ்ட் திங், கோவால இருந்து கிளம்பி தூரமாக வேற ஊருக்கு போயிருப்போம். கரெக்டா? நம்ம செஞ்ச கிரைமை பற்றி வந்திருக்கான்னு நியூஸ் பேப்பர், டிவி, இன்டர்நெட்னு ஒன்று விடாமல் செக் பண்ணுவோம். எதுவும் ரிப்போர்ட் ஆகலைன்னு தெரிஞ்ச உடனே we are safe-னு ஒரு தைரியம் வந்துடும். பேக் டு பிஸ்னஸ். சும்மா வெளியே சுத்த முடியாதுல்ல. they need an identity, ஒரு கவர் அப். ஆப் டெவலப்பர், அனிமேட்டர், நமக்கு ஒரு ப்ரொஃபைல் வச்சுருக்கோம்ல, அந்த மாதிரி அவங்களுக்கு பியூட்டிஷியன், ஷெஃபு. கரெக்ட். அவங்க 2 பேரும் நேரம் அவங்க கேமை ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். ஒன்று பண்ணலாம், எல்லா பெரிய சிட்டிஸ்லையும் பப்ளிஷ் ஆகிற ஃப்ளையர்ஸ், கிளாசிஃபைட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணுவோம், இன்க்ளூடிங் ஆன்லைன் ஆட்ஸ். அதில் ஃப்ரீலான்ஸ் பியூட்டிஷியன், ஷெஃப் சர்வீஸ் ஆட் ஏதாவது போஸ்ட்டாக இருக்கான்னு பார்ப்போம். பர்டிகுலர்லி ரீசென்ட்லி போஸ்டட் ஆட்ஸ். அந்த நம்பர்ஸ் எல்லாமே காண்டாக்ட் பண்ணி செக் பண்ணுவோம். கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான், பட் இஃப் யூ லக்கி நம்ம டார்லிங்ஸை சீக்கிரமாக பிடிச்சிடலாம். சரி, சீக்கிரம் வா. ட்ரை பண்ணேன். நான் சாப்பிட்றேன். ஸ்பைசியாக இருக்கும். அண்ணா ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ. ஹே, ஹாய். ஹாய். இந்தா, நீ கேட்ட எல்லாமே இருக்குடா. டேய், என்னடா பிரச்சனை? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லையே, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதான் இந்த சாக்கில் அப்படியே. நம்புற மாதிரியா இருக்கு? நீ சொல்றது பார்த்தா நாங்கள் 2 பேர் கோவாவில் போய் 2 பொண்ணுங்களை நம்பி கையில் இதெல்லாம் எழுந்துட்டு ஒன்றுமே இல்லாமல் முன்னாடி வந்து நிற்கிற மாதிரி பேசுகிற. என்ன கவர்மெண்ட் லேப்டாப்பில் ஸ்டிக்கர் ஒட்டி எடுத்துனுட்டியா? டேய், அதெல்லாம் விட்றா, ஏதாவது ஆர்டர் பண்ணுறா. Hello. Yes, I'm from Thane. Yeah, that won't be a problem. Yes, sir. Yeah, tell me. Sure, sir. Thank you. என்ன சொல்றீங்க? அந்த பொண்ணை பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. அப்புறம் அன்னைக்கு மட்டும் சிச்சு பேசுனீங்க. எல்லார்கிட்டயும் நான் அப்படிதான் சிச்சு பேசுவேன். அப்புறம் எங்க கிட்ட மட்டும் மறைச்சு பேசுறீங்க? எப்படி ஆஃப் பண்ண பத்தியா? How to find Shreya. எனக்கு என்னமோ இது ஒர்க் அவுட் ஆகும் தோணல மச்சி. இன்னும் எத்தனை நாள் தான் இப்படியே தேடினே இருக்குது. அந்த டிசிபியாலே அவளுங்களை பிடிக்க முடியல. ஃப்ரீயாக விட்டு பேசாத வேறு எதனா பண்ணலான்னு யோசிக்கலாம். கையில் இருக்கிற காசில் வர காலியானே இது மச்சி, காண்டா இருக்கு. வாவ், வாட் அ ஹவுஸ் கீப்பிங். எல்லா ஹோட்டல்லையும் இந்த வாத்தை வேற ஒன்று வச்சிடறானுங்க மச்சான். ஆனால் இந்த ஹோட்டலில் நம்ம எவ்வளோதான் கலைச்சி போட்டாலும் திருப்பி ஃபர்ஸ்ட் நைட் ரூம் மாதிரி பல ரெடி பண்ணிடுறானுங்களடா. ஹாய். ஏய், வீட்டே சூப்பரா மாத்திட்டே மீரா. பா, வீடு இப்பதான் என்ன மாதிரி செம்மையா இருக்குது. இதுல எக்ஸ்பர்ட். வீட்டுக்குள்ள எக்ஸ்ட்ரா எதையும் எடுத்துட்டு வர மாட்டா, இருக்கிறதையும் தூக்கி வெளில போட மாட்டா. இருக்கிற திங்ஸே வச்சு ரீஅரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி சூப்பராக பியூட்டிஃபுல்லாக மாத்திடுவா.
மச்சி இந்த ஊரில் நமக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. ஒரு கிரைம் பண்ணுறோம், ஷிஃப்ட் ஆகி வேற ஊருக்கு போகிறோம். அந்த ஊர்லேயும் இதே ப்ரொஃபைல் இதே ஐடென்டிட்டி யூஸ் பண்ணால் ஈஸியாக ட்ராக் பண்ணிட மாட்டாங்க. மீராக்கு ஒரு ஸ்கில் இருக்குல்ல, ஒரு வீடு ஏதாவது பண்ணி அழகாக மாற்றிடுவாள். ஆமாம், ஆனால் அதில் ப்ரொஃபஷனில் வருமா என்ன? பை எனி சான்ஸ் அப்படி ப்ரொஃபஷனல் இருந்தால் மீரா அதையும் அவள் கவரப்பாக சூஸ் பண்ணிடக்கூடாது. மச்சி இது பாருடா, அப்படி ப்ரொஃபஷனல் இருக்கு. ப்ரொஃபஷனல் ஹோம் ஆர்கனைசர்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ் who advise you on innovative home organizing solutions. சூப்பர்ரா. நம்ம கிட்ட இருக்கிற கிளாசிஃபைட்ஸ்ல இது ரிலேட்டடான ஆட்ஸ் ஏதாவது போஸ்டா இருக்கான்னு பார்ப்போம். மச்சி இது பாரு, இது சூப்பர் மச்சி. இது எந்த ஊர்? Just be casual. Okay. Good evening. बोलिए. I came across your ad regarding organizing homes. Oh yeah. Thanks for calling. What can I do for you? Ma'am, can you please explain in detail the nature of service you provide? டெல்லி. சார் கோவாலேருந்து பை ரோட் போனால் வர நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் ஹூப்ளி சார். ஒரு 3 hours தான் ட்ராவல். அங்கேருந்து காலை 7:10 டெல்லிக்கு ஒரு ட்ரெயின் போகுது சார். சாரி மச்சி, இது எல்லாமே என்னால் தான்டா. லவ்வில் மைண்டே வேலை செய்யல. கல்யாணம் பண்ணுறோம், செட்டில் ஆகிறோம், ஏதாவது பிளான்லாம் பண்ணி சொதப்பி இப்படி ரோடில் உட்கார வச்சிருக்கேன். ரியலி சாரி மச்சி. ஸ்மெல்லே வரல. என்ன சரக்கு மச்சான்ச்சா? படா லூஸு. நான் வீட்டை விட்டு வெளில வந்து ஒரு 6 வருஷம் இருக்குமா? இது வரைக்கும் நான் எங்கே இருக்கிறேன், என்ன பண்ணுறேன், எதுவுமே எங்கள் அப்பாவுக்கு தெரியாது. அவருக்கு அதை பற்றி கவலையும் இல்லை. இவ்வளோ நாள் என்னை யாரா பார்த்துக்கினா நீ தான்டா. இந்த அனிமேஷனு, கேமிங்கு இதை விட்டா வேறு எனக்கு என்ன தெரியும்? என்கிட்ட இருக்கிறது எல்லாமே நீ குத்தது மச்சி. நீ எல்லாம் இல்லைன்னா என் லைஃப்பில் எப்பயோ நான் ரோட்டுக்கு வந்திருப்பேன். தோ அந்த அண்ணன் மாதிரி. நான் இப்பயும் பச்சையாக சொல்கிறேன் மச்சான், நான் உன்னை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கேன். அது சொல்கிறதுல எனக்கு வெக்கமே கிடையாது. எனக்கு லைஃப்பில் எல்லாமே நீ தான் மச்சி. லெஃப்ட்னா லெஃப்ட்டு, ரைட்னா ரைட்டு, உன் பின்னாடி வந்துனே இருப்பேன். இப்போ என்ன ரோட்டுக்கு வந்துட்டேன், இருந்தா அண்ணா உங்க கூட தானே இருக்கிறேன். இந்த சுச்சுவேஷனுக்கு மட்டும் கையில் ஒரு ஃபோன் இருந்து வச்சுக்கேன், ஒரு ரிங்டோனை போட்டு அவளுங்களை வெயிட்டாக கலாச்சிருப்பேன். ஆனால் அவளுங்க தான் போகும்போது ஃபோனு, பர்ஸு கிர்ஸுன்னு எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டாளுங்களே. சிம்பு பாடுறதுலாம் கரெக்ட் தான் மச்சி. ஏய் டேய், எங்கடா போற சித்து? ஐயோ டேய் மச்சான். அதுவும் ஒர்க் ஆகலையாண்ணே? கழுத ஒரு கட்டியுமே வேலை செய்யல. ராத்திரி எங்கேயும் பணத்தை எடுக்கிறது.